Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு நல்ல பொருத்தமான மசாலா வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 வாழைக்காயை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கியூப் ஷேப்ல கட் பண்ணிட்டு அதை அரிசி கழுவுன தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாம கலர் நல்லா ஒயிட் அப்படியே இருக்கும். இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய் இந்த மாதிரி கரண்டியில சேர்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் கையில தெறிக்காம இருக்கும். இப்போ நல்லா மொறுமொறுப்பாக வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடுறேன். தனியாக வச்சதுக்கு அப்புறமா அதே கடையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா அடுப்பு சிம்லேயே இருக்கணும். அப்போதான் நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான மசாலா வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரசம் சாதம், தயிர் சாதம், அதே போல் வெரைட்டி ரைஸ்க்கு இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.